அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு another பியூட்டிஃபுல் vlog. ஸோ இன்றைக்கி எப்பவும் போல் ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல சந்தோஷமாக இருக்குது. எப்பவும் போல் வீடியோட தம்ப்நெயிலை பார்த்தாலே விளங்கியிருக்கும் இது என்ன சம்பந்தமான வீடியோ உண்டு. Excellent Women Achiever Award, and this award goes to Abul Hassan Nifla Banu. இது எனக்கு பர்சனலாக ரொம்பவுமே ஸ்பெஷலான வீடியோ ஒன்று தான். இந்த வ்ளாக்கை உங்களோட ஷேர் பண்ணுறதுல உண்மைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த IWF அவார்ட் ஃபங்க்ஷன் என்ன மாதிரி இருந்ததுன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இங்க இருக்கிற மென் எல்லாருக்குமே நம்ம லேடிஸ் கேன் வி கிவ் them a big round of applause. விதையில் நிலவாய் முளைத்தேன். ரீசெண்டாக யூடியூப் கம்யூனிட்டி பார்லையாக இருக்கட்டும், வாட்ஸ்அப், இன்ஸ்டா, மெசேஞ்சர் எல்லாத்துலேயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் விஷ் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ வெரி மச். இந்த IWF அவார்ட், அதாவது ஐகானிக் உமன் ஃபெடரேஷன் அவார்ட் ஃபங்க்ஷன் சன்ஃப்ளவர்ஸ் ஸ்கில்ஸ் அகாடமியால் ஸ்ரீலங்காவில் ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் அச்சீவ் பண்ணின பெண்களை கௌரவப்படுத்துறதுக்காக கொழும்பு BMICHல ரொம்பவுமே பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் கேக் ஃபீல்டில் பெஸ்ட் ஃபேன்சி கேக் ஆர்டிஸ்ட் 2024 அந்த கோல்டன் கேட்டகரியில் என்ன நாமினேட் பண்ணி இருந்தாங்க. எனக்கு என்ன உண்மைக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு ரொம்பவுமே எக்ஸைட்டடாக இருந்தது. இந்த கேக் ஃபீல்டில் இந்த அவார்ட் எனக்கு செகண்ட் அவார்ட். லாஸ்ட் இயர் கொழும்பு மெரினோ மாலில் நடந்த கேக் காம்படிஷன் ஒன்றில் பார்ட்டிசிபேட் பண்ணி கேக் ஆர்டிஸ்ட் ஆஃப் த இயர் 2023 என்ற அவார்டும் எடுத்திருக்கேன். உண்மையை சொல்ல போனால் நம்ம என்ன ஃபீல்டில் இருக்கணுன்றது முக்கியம் இல்லை, நம்ம செய்கிற தொழிலில் மேக்ஸிமம் டாப் லெவலுக்கு போகணும். எங்களோட இந்த மருதம் கேக்கரி எனக்கு பிஸ்னஸ் மட்டும் இல்லை, என் ஃபேவரட் ஹாபி என்று சொல்லலாம். எனக்கு பிடிச்ச இந்த கேக் ஃபீல்டில் நான் நிறைய அச்சீவ் பண்ணணும், என்ன மாதிரி இருக்கிற உமன்ஸுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். எங்களோட மருதம் கேக்கரி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 6 years ஆக போகுது. எங்களோட இந்த ஜேர்னியை உண்மைக்கும் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன். எங்களோட இந்த கேக் ஜேர்னியை பற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னைகிட்ட கேட்டிருக்காங்க. அதை எங்களோட யூடியூப் உறவுகள் உங்களோடையும் ஷேர் பண்ணுறதுக்கு இதுதான் பொருத்தமான இடம் நினைக்கிறேன். எங்களோட வெட்டிங் டைம் ஹபி ரம்புக்கணையில் டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அடிக்கடி ட்ராவல் பண்ணி போகிற வர கஷ்டம்னு சொல்லி ஜுலைபீபுக்கு 2 months இருக்கிற நேரம் நானும் ஹபி கூட கொஞ்ச நாளைக்கு அங்கேயே ஸ்டே பண்ணலாம்னு போயிருந்தேன். அந்த டைம் தான் ஒரு நாள் ஃபாரின்ல இருந்த ஒரு லேடி மாவநிலையில் கேக் ஒர்க் ஷாப் ஒன்று செய்ய போகிறதா கேள்விப்பட்டேன். ஸோ கேக் எல்லாம் செய்து பார்க்கணுமென்று ஆல்ரெடி ஆசையும் இருந்ததால இங்கே தானே இருக்கோம் போய் பார்ப்போம்னு சொல்லி அப்ளை பண்ணி போயிருந்தேன். அங்கே தான் கேக் பேக்கிங் சம்பந்தமான பேசிக் நாலேஜ் ஒன்று கிடைச்சது. அதுக்கு பிறகு கேக் டெக்கரேஷன் சம்பந்தமாக அட்வான்ஸ் கிளாஸஸுக்கு கெண்டி கேகாலையில் எல்லாம் நடந்தது. ஸோ அங்கே இருந்த நேரமே எல்லாம் போய் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டுக்கே பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்தாச்சு. பட் அதை செய்து பார்க்கறது தான் சிச்சுவேஷன் கிடைக்கல. நார்மலாகவே நம்ம எல்லாரும் தான் புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை செய்து பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். அது மாதிரி தான் கேக் ஒன்று கம்ப்ளீட்டாக செய்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் ரம்புக்கணையில் நாங்கள் இருந்ததால் அங்கே அவன் எல்லாம் இல்லை. ஸோ அதுக்குரிய சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்கவே இல்லை. அதே பிறகு லீவில் ஊருக்கு வந்த நேரம் தான் பட்டர் கேக் கொண்டு எங்களோட வீட்டாக்களுக்கு செய்து கொடுத்திருந்தேன். வீட்டை எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. சொல்லி வேலையில் அந்த டைம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சேம் டே எங்களோட நடாட ஃப்ரெண்ட் ஒன்று வீட்டை வந்த நேரம் அவங்களுக்கு கேக் சாப்பிட கொடுத்திருந்தோம். அதை அவங்க சாப்பிட்டு கேக் நல்ல டேஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் டே மகனுக்கு பர்த்டேயாம். ஸோ இது மாதிரி ஒரு கேக் கொண்டு செய்து ஐசிங் பண்ணி தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கேம் கேக் செய்யணுமெண்டு ஆசை இருந்ததால் டெக்கரேஷனுக்குரிய திங்ஸ் எல்லாமே அண்டே போய் வாங்கிக்கு கேக் கொண்டு செய்து கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் கேக்குண்டே சொல்லல, அது மாஷா அல்லான்னு நல்ல அழகாகவே இருந்தது. உண்மையை சொல்ல போனால் எந்த அண்ணன் என்னாலேயே நம்ப இல்லாமல் போயிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் செய்த கேக் அவ்வளோ வரவேற்பு வருமென்னு எதிர்பார்க்கல. ஸோ எப்பவும் போல் டுடே ஐ மேட் கேக்குன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட் ஒன்று கால் பண்ணி அவட அம்மாட பர்த்டேக்கு இது மாதிரி கேக் ஒன்று செய்து தரலாமான்னு கேட்டா. ஓகேன்னு சொல்லி அவள் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் செஞ்சிருந்தோம். அதுக்கு பிறகு ஸ்டேட்டஸ்ல போட போற நிறைய ஆர்டர்ஸ் வந்தது. இது மாதிரி தான் எங்களோட கேக் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிட்டு இன்னும் ஸ்பெஷலாக ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லி ஐசிங் எல்லாம் ஓனா புது ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணி செய்தேன். பர்ஃபெக்டாக வந்தது. நிறைய ஆர்டர்ஸும் வந்துகிட்டே இருந்தது. ரொம்பவுமே மன திருப்தியோட ஒவ்வொரு கேக்கையுமே மேக் பண்ணினேன். இந்த வேல தான் என் கேக் ஜேர்னியே ஸ்டார்ட் ஆனது. அது
பிறகு இதை வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக செய்வோம்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணி நான் செய்த கேக் அதில் ஷேர் பண்ணுவோம்னு முடிவெடுத்து மருதம் கேக்கரி நேம் சூஸ் பண்ணி லோகோ கிரியேட் பண்ணி ஃபேஸ்புக்கில் பேஜ் ஓப்பன் பண்ணினோம். அல்ஹம்துலில்லாஹ்னு நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டே இருந்தது. சின்ன கேக் பெரிய கேக் அப்படி இல்லாமல் எல்லா கேக்கையும் மனசுக்கு பிடிச்சு செய்வேன். ஒவ்வொன்றையும் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் பண்ணி கொடுப்பேன். பேசிக்காக என்ன சைல்ட்ஹுட் பழக்கம் உண்டு, எதை செய்தாலுமே அதை வந்து பர்ஃபெக்டாக செய்து முடிக்கணும்ன்றது. ஸோ எத்தனை ஆர்டர்ஸ் வந்தாலும் எல்லாத்தையும் எடுக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் இல்லாமல் அந்த நாளில் பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுக்க இயலுமான ஆர்டர்ஸை லிமிட் பண்ணி எடுப்பேன். ஸோ எங்களோட இந்த 6 years ஜேர்னிலையும் வந்து எங்களோட கேக்குக்கு கண்டினியூ ஆர்டர்ஸ் வரும். ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இடையில லீவுகள், மெஹக்கோட டெலிவரி டைம், ஃபாரின் ட்ரிப் போனது அப்படின்னு பெரிய பெரிய லீவுகள் வந்தாலும் எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் எப்போதுமே இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லைன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் தான் எங்களோட மருதம் கேக்கரிற கோல்டன் ஜேர்னி. எங்களோட இந்த கேக் ஜேர்னி வந்து பிஸ்னஸாக மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச துறையில் பர்சனலாக ப்ரொஃபஷ்னல் அச்சீவ்மெண்ட் ஒன்றா இருக்கணும்னு தான் இது மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன்களுக்கு கேக் காம்படிஷனுக்கு எல்லாம் நாமினேட் ஆகி போயிருக்கேன். And let's welcome our chief guest for this evening. இதுதான் BMICHக்குள்ள IWF அவார்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆன வீடியோ. இந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டாக யுனிக் உமன் ஆக்ட்ரஸாக இருந்த சவுத் இண்டியன் ஆக்ட்ரஸ் ஜனனி ஐயர் வந்திருந்தாங்க. வீடியோவில் பார்த்தாலே விளங்கியிருக்கும். இந்த அகாடமியோட ஆர்கனைசிங் டீம் வந்து ரொம்பவுமே கிராண்டாக நீட்டாக ஒஃபிஷியலாக ஷார்ப் டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் ஸ்பெஷல் என்னென்னா ஸ்ரீலங்காவில் ஒவ்வொரு ஏரியாவில் இருந்தும் ஒவ்வொரு துறையில் சாதிச்சிட்டு இருக்கிற நிறைய உமன்ஸை மீட் பண்ணினோம். புது இடங்கள், புது முகங்கள், ஒவ்வொன்றுமே அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. Please have a big round of applause. And here we go. The first Iconic Star Award is Excellent Women Achiever Award. And this award goes to Abul Hassan Nifla Banu. உண்மைக்கும் எனக்கு இது வந்து ஒரு ப்ரைஸ்லெஸ் மூமெண்ட் தான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அவார்டை பார்த்தோன்னே ஹபிடையும் ஜுலைபிப்படையும் முகத்தில் இருந்த சந்தோஷம் அதை சொல்ல வார்த்தைகளே இல்லை. என்னை விட அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உண்மையை சொல்ல போனால் எனக்கு கிடைக்கிற பாராட்டுகள், அவார்டுகள் எல்லாமே நான் ஹபிக்கு தான் டெடிகேட் பண்ணணும். அவங்க இல்லைன்னா இது ஒன்றுமே இல்லை. நிறைய பெண்களுக்கு இது மாதிரி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிகள் வரும். பட் அதை சரியாக சப்போர்ட் பண்ணுற லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறதெல்லாம் பெரிய வரம் என்று தான் சொல்லுவேன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்கள் எல்லாரும் ஃபெமிலியாக தான் போக பிளான் பண்ணியிருந்தோம். திடீரென்று எங்கள் டடாக்கு கொஞ்சம் சுகம் இல்லாதால எல்லாரும் போக கிடைக்கல. ஸோ சின்னாக்கள் 2 பேரையும் தனியாக மேனேஜ் பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஃபங்க்ஷன் டைம் எங்களை வந்து அவார்ட் நம்பருக்கு ஏற்ற மாதிரி கேட்டகரி வைஸாக முன் சீட்டில் சீட் தந்துட்டாங்க. ஸோ ஹபி வந்து ஜுலைபிப்பையும் மெஹக்கையும் கொஞ்சம் பின்னுக்கு தனியாக வச்சுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 5 hours ஃபங்க்ஷன் முடியும் வரையும் அவங்க தான் 2 பேரையும் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மைக்கும் இதெல்லாம் ஒரு ப்ரவுட் மூமெண்ட் ஒன்று தான். நான் அவார்டு ஒன்று எடுக்கிறதுக்கு எந்த ஹஸ்பண்டும் பிள்ளைகளும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுன்றது எத்தனை பேருக்கு இது மாதிரி கிடைக்குமென்று தெரியாது. பட் அல்ஹம்துலில்லாஹ், ஐம் ஸோ லக்கி என்று தான் சொல்லுவேன். இன்ஷா அல்லாஹ் எப்பவும் இது மாதிரியே இருக்கணுமென்று நீங்களும் உங்களோட வெலோபிள் ப்ரேயர்ஸில் எங்களையும் சேர்த்துக்கங்க. இந்த IWF அவார்டு, இந்த அழகான சர்டிஃபிகேட்டு, இந்த மெடலை எல்லாம் பார்க்குற நேரம் உண்மைக்கும் ஏதோ பெருசாக அச்சீவ் பண்ணினதா ஒரு இனம் புரியாத சந்தோஷம்.
ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக இருந்தது. பட் எல்லாமே வீடியோ எடுக்க கிடைக்கல. ஸோ சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் எடுத்து இந்த வ்ளாக்ல எட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணுற மெயின் ரீசன் வந்து என்ன மாதிரியே இருக்கிற நிறைய உமன்ஸுக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் தான். உங்களுக்குள்ள நிறையவே திறமைகள் இருக்கும், அதை வெளியே கொண்டு வாங்க. நம்மட வாழ்க்கையை நம்ம தான் வாழணும். நமக்கான ஆசைகளை விருப்பங்களை நம்ம தான் தேடி போகணும். எல்லாத்துக்கும் கட்டாயம் ஒரு டெடிகேஷன் இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம என்னதான் பிசினஸ் செய்ய போனாலும் அதுக்குரிய மாதிரி நிறைய பொறுமையும் வேணும். இது எல்லாத்தோடையும் நம்ம செய்யற ஒர்க்கை வந்து நம்ம மனதார விரும்பணும். அந்த மாதிரி எல்லாம் இருந்தா உங்களுக்கான கோலை நீங்க கட்டாயம் அடையலாம். இந்தியாவில் ட்ரெண்டா நிறைய பேரை தேடி தேடி போய் ஹெல்ப் பண்ற பேலிஜா அக்கா இந்த அவார்டுக்காக வந்திருந்தாங்க. சச் அ வண்டர்ஃபுல் உமன். அவங்கள சந்திக்க கிடைச்சது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம். அதோட ஸ்பெஷலாக இந்த அகாடமியோட ஓனர் ஹஃப்ரா மேடமை சந்திக்க கிடைச்சதும் ரொம்ப சந்தோஷம். அவங்களும் நல்ல ஒரு ஹியூமனிட்டியான உமன். அதோட இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிக்கிறவ தான் சச்சினி சத்துராங்கனி அக்கா. அவவையும் சந்திக்க கிடைச்சிருந்தது. இது மாதிரியே இன்னும் பல துறைகளில் சாதிச்சுட்டு இருக்க நிறைய உமன்ஸை மீட் பண்ண கிடைச்சது. அடுத்தது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸ் ஜனனி ஐயரை மீட் பண்ண கிடைச்சது தான். உண்மைக்கும் அவங்களும் நல்ல ஹியூமனிட்டியான ஒண்டர்ஃபுல் உமன். கிட்ட போய் கதைச்ச நேரம் ரொம்ப காமா நார்மலா பேசினாங்க. ஸ்பெஷலா அவங்க பேசினது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அதை வந்து வீடியோ எடுத்து இந்த வ்ளாக்ல எட் பண்ணியிருக்கேன். Good evening, everyone. How are you all doing? Okay, first of all, my heart is so full seeing a lot of you winning a lot of awards. So very, very, very happy to be here. First of all, thank you so much for inviting me, the director and CEO of Sunflower Skills Academy. And okay, Tamil la pesalama nambo. Yena எல்லாருக்குமே அந்த மனசு வராது அடுத்தவங்களுக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது. அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் பர்சன், இது வந்து ஒரு டீம் ஒர்க். ஏன்னா இது அவங்க பண்ணணும் அப்படின்னு மனசு வச்சா அவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே இருக்கிற மென் எல்லாருக்குமே நம்ம லேடிஸ் கேன் வி கிவ் தெம் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி. லைக் இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்து எல்லா விமன் வரவங்க எல்லாரும் டேலண்ட் பண்ணி இங்கே உட்காந்து இவங்க ஃப்ரண்ட் ரோல ஐம் ஜஸ்ட் சீயிங் அவங்க வைஃப்ஸ் வாங்கும்போது ஒரு ப்ரைட் ஒரு ப்ரவுட் மொமெண்ட் இருக்கு அவங்க ஃபேஸ்ல. ஸோ இட் ஷோஸ் தே ஹாவ் ஜீரோ ஈகோ, தே ஹியர் டு சப்போர்ட். ஸோ இந்த மாதிரி மென் தான் நிறைய வேணும் நம்ம நாட்டில். எல்லாருமே இப்படி இருந்தால் பிரச்சனையே கிடையாது. ஸோ தட்ஸ் அ கிரேட் மைண்ட் செட். ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் சோஃபார் நான் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன், பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்கனைஸ்ட் ஈவெண்ட்ஸ் ஐ எவர் பீன் டு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. And hats off, please continue doing the good work. So thank you once again எல்லாரும் என்னை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு. எனக்கு ஸ்ரீலங்கா ரொம்ப பிடிக்கும் அண்ட் மக்கள் ரொம்ப பிடிக்கும். ஸோ அடிக்கடி இங்கே வரணும்னு ஆசைப்படுறேன். ஸோ once again thank you and congratulations to all the winners out here. உங்களுக்காக ஒரு சின்ன பாட்டு மட்டும் பாடுறேன். I just want to dedicate this song to all of you here. என்னோட படத்துல இருந்து தான். ஓகே, ஸோ ஜஸ்ட் 2 லைன் பாடுறேன், தப்பா பாடினா மன்னிச்சிடுங்க. நான் பேசாத மௌனம் எல்லாம் உன் கண்கள் பேசும், உன்னை காணாத நேரம் என்னை கடிகாரம் கேட்கும், மணல் மீது தோறும் மழை போலவே மனதோடு நீதான் நுழைந்தாயடி, முதல் பெண்தானே நீதானே எனக்குள்ளானே ஏற்பேனே, இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் 2 எழுத்து, மீன் விதையில் நிலவாய் மொழித்தேன், பெண்மீன் விழியில் என்னையே தொலைத்தேன். தேங்க்யூ. இந்த ப்ளாக்கை வந்து நான் பர்சனலாக ரொம்பவுமே சந்தோஷமாக உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூடவே நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணின மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதோட இந்த வீடியோ நிறைய உமன்ஸுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்குமென்றும் நம்புகிறேன். ஸோ எப்பவும் போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணும் வரை டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே.